ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் தான் உங்கள் எம்கே விலாக்ஸ். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, சண்டே ஸ்பெஷல் நம்ம வீட்டில் என்னென்னு தான் பார்க்க போகிறீங்க. இன்றைக்கி வந்து நம்ம வீட்டில் மீன் குழம்பு தான் செய்யலான்னு இருக்கோம். அவர் போய் மீன் எடுத்துகிட்டு வந்துட்டாரு. வாங்க என்ன பண்ணுறாருன்னு பார்க்கலாம். என்ன பண்ணுறாருன்னு பாருங்க. மீன் வாங்கிட்டு வந்த கழுவி வைக்கல ஒன்று நீயே வாங்கிட்டு வந்தேன். இப்பதான் கொட்டி பிரிச்சு அதுக்கப்புறம் தான் கழுவணும். என்ன மீன் வாங்கிட்டு வந்த? இன்னைக்கு வந்து பாறை மீன், ஜிலேபி மீன் தான் வாங்கிட்டு. பாறை மீன் ஜிலேபி மீனா? ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சா? பத்தியா உசுரோட இந்த மீன் உசுரோட இருந்துச்சு, அதனால வாங்கிட்டு வந்தேன். இது எவ்வளோ அது எவ்வளோ? அது 1 கிலோ இது 1 கிலோ வாங்கிட்டு வந்துருக்கு. அதுவும் ஃப்ரெஷ்ஷாக இருந்ததா பாறை மீன்? ஆமாம், அதுவும் உசுரோட தான் இருந்துச்சு. சரி, ஏன் எப்போ பார்த்தாலும் நீ விவசாய மீனே வாங்கிட்டு வர, கடல் மீன் எதுவும் வாங்கிட்டு வர மாட்டேற? இந்த மீன் தான் குழம்புக்கெல்லாம் நல்லா இருக்கும், அதனால தான் இதை வாங்கிட்டு வரேன். கடல் மீன் வந்து ரேட் அதிகம், அதனால யாரா வாங்குறது அப்படின்னு சொல்லிட்டு நீ இதை வாங்கிட்டு வந்துடுற. நீ யாரு என்னன்னு எனக்கு தெரியாதா? அப்படிலாம் இல்லை, அதுவும் ஒரு காரணம் தான். என்ன பண்ணுறது, ஏதோ நம்ம பட்ஜெட் தகுந்த மாதிரி வாங்கி சாப்பிட வேண்டியதுதான். புரிஞ்சுதான்? அது இல்லாமல் அது ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்காதுங்க. அதெல்லாம் 1 வாரம் 10 நாள் ஆகும். இது பற்றி உசுரோடு இருக்கு, நம்ம கண்ணு முன்னாடி தான் சாவடிப்பாங்க சார். எப்பவுமே இந்த மீன் தான் ஃப்ரெஷ்ஷாக வருது, இதுவும் இந்த பாறை மீனும். இதெல்லாம் 10 நாள் நான் போய் வாங்கக்குள்ள அப்படியே துள்ளிட்டு இருந்துச்சு, ஜம்ப் ஆகி நின்றுச்சு. இதெல்லாம் நீ சேர்த்து ஜம்ப் பண்ண வேண்டியது தானே மீனோட? நானும் ஜம்ப் பண்ண சின்ன வயசுல, ஆனால் இப்போ முடியாதுல்ல. நம்ம ஏரி மீனாங்க? ஆமாம், நம்ம ஏரியில் இருந்தது தான். பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னா, நம்ம ஏரி ஒரு வாட்டி வீடியோ காமிச்சு மீன் நம்ம. ஆமாம், அது ஃபுல்லாக காட்டல, பாதி தான் எடுத்தோம். நம்ம ஏரி தான் ஒரு 350 ஏக்கரா, அதில் ஃபுல்லாக தண்ணி கட்டி மீன் வந்துடுச்சு. அந்த மீன் தான் போய் வாங்கிட்டு வந்தேன். நல்லா சூப்பராக இருக்கும் தெரியுமா அந்த மீன்? டேஸ்ட்டாக இருக்கும். ஆமாம். ஏங்க, நீ எப்போ கழுவி கொடுத்து நான் எப்போ சமைக்கிறது? ஏன் நீயே வந்து கழுவுறது? மீன் கழுவுற வேலையெல்லாம் என் வேலை இல்லை, அதெல்லாம் உன்னோட வேலை. மீன் கழுவுறது, கறி கழுவுறது, சமைக்கிறது மட்டும்தான் என் வேலை. அதுக்கு வெங்காய பூண்டில் யார் உரிச்சுறது? இன்னைக்கு நானே உரிச்சிட்டேனே. இன்னைக்கு பூண்டு வந்து தோசை ஊற்றிட்டே நான் வந்து நின்றுட்டே வந்து பூண்டெல்லாம் உரிச்சாச்சு, வெங்காயம் மட்டும் உரிச்சா சரி. அப்படியா? ஆமாம். என்ன ஒரு அதிசயமாக்குது, நான் மீன் வாங்கிறதுக்கு வேலை செஞ்சுட்டேன். இன்னைக்கு நீ தான் லேட்டாக வாங்கிட்டு வந்துட்டேன். சரி, காலையிலே நான் மீன் குழம்பு வைக்கலான்னு பார்த்தேன், நீ வர்றதுக்கு நேரம் ஆயிடுச்சா, அதனால் நான் வந்து காலையிலே தக்காளி சட்னி கொஞ்சம் வணக்கிட்டு தோசையும் ஊற்றியாச்சு, சாப்பிட்டு வச்சுல்ல. என்ன பண்ணுறது, வேலையும் செய்யணும்ல. ஞாயிற்றுக்கிழமை மட்டும் வேலை நம்மளுக்கு தானே. ஞாயிற்றுக்கிழமை லீவ் வேலையா? செஞ்சுதான் ஆகணும். வண்டி எப்போ கூப்பிட்றாங்களோ அப்போ போய் தான் ஆகணும்ல. லீவ் ஆகிற அன்றைக்கி வீட்டில் இருக்கிறேன். ஆமாம், வேலைக்கிற அன்றைக்கி வேலைக்கு போகிறேன். அப்புறம் என்ன? ஏங்க, மீனை வந்து முழுசாக போட்டுட்டுமா இல்லை கட் பண்ணி போட்டுட்டுமா? இது முழுசாக போட்டால் தான் குழம்புக்கு நல்லா இருக்கு, இல்லைன்னா பாட் பாட்டாக கலந்துருது, எடுத்து சாப்பிடாத முடிக்கு எந்திரும் மீனா. ஆமாம், எனக்கு முழுசாக போட்டால் குழம்பு நிறையா இருக்க மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது, அதுக்கு தான். கட் பண்ணி போட்டாங்கன்னா கொஞ்சம் மீன் நிறையாவும் இருக்கும். மீன் நிறையா இருக்குமா? எப்படி நிறையா இருக்கும்? ஒரு மீன் 2 துண்டாகுது இல்லை, அதுக்கு அதனால. எப்படி சாப்பிட்டாலும் ஒன்று தானே? எப்படி சாப்பிட்டாலும் ஒன்று தான். அப்புறம் எப்படி சொல்கிற? பாதியாக கட்டி சாப்பிட்டாலும் நாம் தான் சாப்பிட போகிறோம், முழுசாக சாப்பிட்டாலும் நாம் தான் சாப்பிட போகிறோம். ஆமாம். இதில் எப்படி வந்து அதிகமாக மீனாகவும் கம்மியாக மீனாகவும் அது மீன் தானே இருக்கும். என்ன பேசுகிற நீ? சரி, நீ ஒரு டைம் கழுவணுமா? ஆமாம், தண்ணி ஊற்றிட்டு கழுவிட்டு. அப்பா கண்ணாடி மாதிரி கழுவிட்டு ஏற்றுறது மீன். அடேங்கப்பா, எவ்வளோ சுத்தமாக கழுவிருக்கேன், வெள்ளை வெளியேன்னு. அதுக்கு தாங்க உன்னை கழுவு சொல்கிறது நான். நீ தான் க்ளீனாக கழுவுவேன், எனக்குலாம் இந்த அளவுக்கு கழுவு தெரியாது. ஆமாம், எவன்டா இதை கவனா கப்படிக்கும் கையெல்லாம், அதுக்கு தான் நீ இப்படி சொல்கிறேன்னு எனக்கு தெரியாது. விவசாய மீனும் கழுவிட்டேன், அடுத்தது என்ன கழுவுற? பாறை மீன் கழுவுறியா? ஆமாம். சரி, அதுவும் கழுவி எடுத்துட்டு உப்பு மஞ்சத்தூள் போட்டு வச்சிடலாம். கொஞ்சம் அந்த உப்பு கொஞ்சம் மீனுக்கு பிடிக்கும்ல. ஆமாம். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தோட்டத்தில் என்ன வச்சுருக்கோம்னா கத்திரிக்காய் செடி வச்சுருக்கோம். என்ன தோட்டம் வச்சுன்னுக்குறேன்? ஏங்க, இது 2 செடி 3 செடி இருந்தாலும் அது ஒரு தோட்டம் தாங்க. இங்கே ஒரு கத்திரிக்காய் செடி வச்சுருக்கோம், நிறையா பூ வச்சுருக்குது. இங்கே ஒன்று, சரி, பிஞ்செல்லாம் இருக்குது பாருங்க கத்திரிக்காயில் பாருங்க. இங்கே ஒரு பிஞ்சு விட்டுருக்கு, இங்கே ஒரு செடி.
இங்கே பாருங்க, இங்கே வந்து பச்சை கத்திரிக்காய், அது வந்து இந்த பக்கம் இருக்கிற 2 செடியும் ப்ளூ கலர் கத்திரிக்காய். எப்படிங்க நான் வச்ச கத்திரிக்காய் செடி காய் ரொம்ப வைக்குது? ஆமா, இதுவே 3 செடி வச்சுன்னு தோட்டன்றியே, ஏக்கரா கணக்கில் வச்சுருக்கிறவங்களா என்னன்னு சொல்லுவாங்க அப்புறம்? இது வந்து எனக்குன்னு வந்த மினி தோட்டங்க. அது நானா அமைச்சுக்கிட்ட தோட்டம். அப்படி சொல்லக்கூடாது. ஏதோ நாங்கள் வச்ச 2 செடின்னு சொல்லணும், தோட்டம்னு சொல்கிற போயிட்டு. சரி, பார்த்தீங்கன்னா இங்கே வந்து அடுக்கு செம்பருத்தி பூ ஒரு நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா 10 பூ வைக்கும். இந்த செடியில் நிறைய பூ வைக்கும். சீசனெல்லாம் வந்துச்சுன்னா ரொம்ப பூ வைக்கும். இது வந்து ஏலக்கி மரம், ஏலக்கி வாழைப்பழம் மரம். இதோட 4-5 இது நாங்கள் வந்து கோலா அறுத்தாச்சு. அறுத்து வாழை மரத்தை வெட்டிட்டு அப்புறம் அதுலேருந்து ஒரு கன்று எடுத்து வச்சுருக்கோம். இப்போ வந்து பக்கத்தில் நிறைய கன்று வந்துருச்சு. ஆமாம், நீ போய் காணி எடுக்கிறேன். இந்த செடி, அந்த வாழை மரம், அந்த செம்பருத்திலாம் யார் வச்சு? நான் தான் வச்சேன். நீயா? நீ வச்ச செடி எதுன்னு சொல்லி பார்க்கலாம். நான் எந்த செடியும் வைக்கலிங்க, எல்லாமே அவர் வச்சது தான். அவர் கையில் வச்சா செடியெல்லாம் நல்லா வளரும். அதனால் அவர் தான் வச்சார். நான்லாம் எந்த செடியும் வைக்கல, அவர் தான் வச்சார். அந்த பெருமைலாம் எனக்கு தான் சேரும். டெய்லியும் 10 பூ விடுறது, காய் விடுறது, ஏலக்கி மக்கள் தாய் விடுறதெல்லாம் எனக்கு தான் சேரும். சரி சரிப்பா, உன் பெருமையெல்லாம் உனக்கே சேரட்டும். பெருமை இல்லை, நான் சொல்கிறேன், நான் வச்ச செடின்னு சொல்கிறேன். எனக்கு பெருமையெல்லாம் ஒன்றும் இல்லை. சரியா? சரி சரி, ஓவரா பில்டப் விட்டுக்காத, விடு. மீன் நான் கழுவி கொடுத்துட்டேன், இதுக்கு மேலே உன் வேலை தான். எங்க தப்பிக்க ஓடுற? குழம்பு வைக்கிறது எந்து பெரட்டி வச்சிருவ, வறுக்கிறதுக்கு நீ தான் நின்று வறுத்து தரணும். மீனும் கழுவணும், மீனும் பெரட்டி வைக்கணும், மீனும் சுடணும், என்ன வேலையை போ. குழம்பு மட்டும்தான் செய்யணும், செய்கிற வேலை நான் செய்கிறேன். அதையும் நீயே செஞ்சு எனக்கு வேலை வச்சு. அதையும் செஞ்சிடறேன் கூட, என்னத்து போய் படுத்துக்க போ. குழம்பு ரெடி ஆயிடுச்சாங்களே? குழம்பு ஆயிடுச்சுங்க. இந்த மீன் போடுறேன். மீன் போட்டு ஒரு 2 நிமிஷம். 2 நிமிஷத்துல இதாயிருமா? இது வந்து சின்னதாக தானே இருக்குது மீன். ஆமாம், சீக்கிரம் ஆயிடுச்சு. அன்னைக்கு ஒரு நாள் அப்படிதான் 5 நிமிஷத்துக்கு மேல விட்டு மீன் எல்லாம் குழஞ்சு போய் மீன் கிரேவி ஆயிடுச்சு குழம்புக்கு பதிலா. அந்த மாதிரி பண்ணாத சாமி. அதுக்குதான் நேரமாவே ஆஃப் பண்ணிடலாம். அது சின்ன சின்ன மீன் இல்ல, பெரிய மீனா இருந்தா லேட் ஆகும். சின்னதா இருக்கனால சீக்கிரம் வந்துடும். அப்போ இன்னும் ஒரு 5 நிமிஷத்துல சாப்பாடு ரெடி ஆயிடும். சரி சரி, அவ்வளவுதான். கலை எல்லாம் ரெடி ஆயிடுச்சா? ரெடி ஆயிடுச்சுங்க. மீன் வறுக்கிறேன். ரெடி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இன்னும் வேலை செஞ்சுட்டே தான் இருக்கேன். அவ்வளோதாங்க, மீன் வறுத்தா வேலை முடிஞ்சிச்சு. சரி, ரெடி ஆகிடுச்சு சாப்பாடெல்லாம். மீன் மட்டும் வறுத்தா முடிஞ்சிச்சு. பார்த்தீங்கன்னா சுட சுட சாப்பாடு, இதுக்கப்புறம் மீன் குழம்பு, அடுத்து மீன் வறுத்துட்டே இருக்கேன். பாறை மீன் வறுத்துட்டே இருக்கேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு சண்டே சமையல் நம்ம வீட்டில் மீன் குழம்பு சாப்பாடு தான். உங்கள் வீட்டில் என்ன சமையல்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் மீன் குழம்பு ரெசிபி வந்து நம்ம வீடியோவில் போட்டிருக்கோம், பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட்லாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.